அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக நம்ம டீக்ளட்டர் பண்ணி வேணும் அப்படிங்கிற ஐட்டமை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆர்கனைசேஷன் வரும்போது நான் எந்த ஆர்கனைசரும் யூஸ் பண்ணவே இல்லை, எதுவுமே செலவே பண்ணலை. முக்கியமாக வந்து இந்த பேகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேகு. இந்த பேக்கில் வந்து அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சேன். குழந்தைங்க விளையாடும்போது அப்படியே இந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் அவங்க விளையாண்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு வர மாதிரி வச்சேன். அப்புறம் ஸ்கூல் சப்ளைஸ், ஸ்டேஷ்னரிஸ்க்கெலாம் என்கிட்ட இருக்கிற கண்டெய்னரையே வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பொருட்களை வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து எதுவுமே ஆர்கனைசரே வாங்காமல் இருக்கிறது எப்போயுமே நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாட்கள் மாற மாற அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மாறும். ஸோ அந்த ஆர்கனைசர் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் போகும், அதை டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் வந்து ஏதாவது ரீயூசபிள் ஐட்டமு ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் யூஸ் பண்ணாத கண்டெய்னர் இருந்துச்சுன்னா முடிந்த அளவுக்கு அதை வச்சே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் பண்ணும்போது குழந்தைங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்.